ஹலோ, வாங்க இன்றைக்கி என்னோடு சேர்ந்து பருப்பு அடை செய்து சாப்பிடுவோம். நான் இந்த பருப்பு அடைக்கு என்னென்ன அளவு எவ்வளவு போட்டிருக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். 4 விதமான பருப்பு போட்டிருக்கிறேன். இதே அளவில் எடுத்துருக்கேன். இது வந்து 1/4 கப்பு. உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ நீங்கள் எடுக்கலாம். நான் இந்த எடுத்துருக்க 1/4 கப்பில் 5 பேர் சாப்பிடலாம். இந்த அளவில் 4 விதமான பருப்பு எடுத்துருக்கிறேன். எல்லாமே சம பங்கு. எங்களோட பச்சை பயிறு, உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த 4 பருப்புமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் எடுத்துகிட்டு அரிசி மட்டும் 2 பங்கு எடுக்கணும் நீங்கள். சரி, ஏன்னா கிறிஸ்பியாக இருக்கிறது. அரிசி வந்து நீங்கள் கவுனி அரிசி எடுக்கலாம், எதுவும் ப்ரௌன் ரைஸ் எடுக்கலாம், ஏதாச்சும் பச்சை அரிசியாக எடுக்கணும். நான் வந்து 1 பங்கு இட்லி அரிசியும் 1 பங்கு சிவத்து அரிசியும் எடுத்து போட்டிருக்கிறேன். அதோட காரத்துக்கு வந்து 10 செத்தல் போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம். இவ்வளவு இப்போ நல்ல வடிவாக கழுவி ஒரு 5-6 கழுவி 2 மணித்தியாலும் ஊற போட்டிருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி செய்யலாம். வாங்க என்று இப்போ நான் இந்த கிரைண்டரில் வடிவாக அரைச்சி இது எடுத்துட்டேன். இந்த பதத்துக்கு இருக்கணுமா, தோசை பதத்தை அளவுக்கு இப்படி இருக்கணும். அரைச்சி இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ள நான் வந்து உப்பும் சோம்பு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிட்டேன். இனிமேல் கொஞ்சம் கார்லிக்கும் கருவேப்பிலையும் இதுக்குள்ள போட போகிறேன். வாங்கோ. அடை சுடக்கும் முதல் சட்டி நல்லா ஹீட் ஆகி கொஞ்சம் தண்ணி தெளித்து பாருங்க. தெளித்து போட்டு நீங்கள் பிராணியை தடை பிறச்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். சரியா? இங்கே பாருங்க, இதுதான் நல்ல பதம். எப்படா சுட்டு சாப்பிடுவேன் இருக்குது. இதுலேருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக கலக்கிறண்டா கலக்கலாம். சரியா? நல்லா பரத்தி கிறிஸ்பியாக வரும். சரியா? இதுக்கு உண்மையாக நெய் விட்டீங்களண்டா சொல்லி வேலை இல்லை. அப்படி இல்லையானா நல்லெண்ணெய். பட் எனக்கு நெய் விருப்பம், நான் நெய் தான் விட போகிறேன். சாப்பிட்டா வடிவாக சாப்பிடணும். அடையண்டா ஓகே, நெய்யெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு வடிவாக சாப்பிடணும். சரியா? ஏதாச்சும் நீங்கள் செய்து சாப்பிட போகிறீங்கன்னா அது எம்மியாக செய்து சாப்பிட்டாத்தான் ருசிச்சு வாங்கோ. என்று நல்ல கிறிஸ்பியான அடை பருப்படை ரெடி. நீங்களும் என்னோட சேர்ந்து சாப்பிடலாம். ஓ மை காட். நான் வந்து இதுக்கு வந்து இங்கே பாருங்கோ, பூண்டு சட்னி, நல்ல காரசாரமாக பூண்டு சட்னி செய்திருக்கிறேன். அதையும் 1 ஸ்பூன் போட்டு அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி. ஓ மை காட், இப்படியெல்லாம் இருக்க வேணும். எது விருப்பமோ அதை ஆசைப்பட்டு செஞ்சு தேங்காய் சட்னி. ஓ மை காட். இந்த அடைக்கு பூண்டு சட்னி தான் குட் காம்பினேஷன். சரியா? விருப்பம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நெய்யும் நீங்கள் விட்டு சாப்பிடலாம். இது வந்து உங்களுக்காக. வாங்கோ, என்னோட சேர்ந்து சாப்பிடுவோம். நீங்களும் இப்படி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கோ. ஓ மை காட், என்ஜாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.